சரி அவனுக்கு கேக்கெல்லாம் வெட்டணுமாடா? உனக்கு ட்ரீட் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்போ மூடிட்டு வா. டேய் சஞ்சய்டா. இப்போலாம் ஏதாவது சாப்பிட்டு முடிக்கவே 1/2 மணி நேரம் ஆகுமே. இப்போலாம் எதுக்குடா பேக்கரி நீ வர்றான்? ஏன்டா அவன் மேல காண்டாவே இருக்க? நானும் அப்படி இல்லையே. அது ஏன்னு எனக்கு தெரியும். டேய் மச்சான், உள்ள பாரேன், செம்மையா இருக்கார்ல. யாரு? டேய் பார்க்குறாடா. யாரை பார்க்குறா? ப்ரோ ½ kg பிளாக் ஃபாரஸ்ட் தாங்களேன். சரி ப்ரோ. என்ன பேர் ப்ரோ எழுதணும்? பேர்லாம் வேணானே, சும்மா அப்படியே கொடுங்க. ஓகே. இப்போ பாரு அண்ணே, கத்தையும் கேனில் வச்சுருவீங்கல்ல? டேய் சும்மா இருடா. டேய் எல்லாரும் காசு எடுங்கடா. இந்தாங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 400 ப்ரோ. 400டா? 300 தானே ப்ரோ? அது கடை ஓப்பனிங்கான ஆஃபர் ப்ரோ. இப்போ 400. இல்லை ப்ரோ, எங்ககிட்ட 300 தான் இருக்குது. சரி, இன்னும் 100 ரூபா தானே ப்ரோ, ரெடி பண்ணிட்டு வாங்க. ஹேய் 300 தானே இருக்குது, என்ன பண்ணுறது? 15 தானேண்ணா? டேய் அவன்கிட்ட கேட்போமா? அவன்கிட்டலாம் எதுக்குடா, வேணாண்டா. ஒன்ட்ட இருக்கா? இல்லை இல்லை. போய் தொலை. டேய் சஞ்சய். டேய் சொல்கிறா. சொல்கிறா. அங்கே பாரு, கேக் வாங்க வந்தோம்டா, காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒன்ட்ட இருக்குமா? அவள் பார்க்க மாட்டாடா. எவ்வளோடா? அதான் நீ 100 ரூபா. பார்க்குறல்ல. என்ன? சரி நான் ஜிபே பண்ணிடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. டேய் அவன் தரேன்ட்டான்டா. சரி, இந்த புனிதம் அவன் புருஷனுக்கு தெரியுமா? டேய் என்னடா சொல்கிற? டேய் சஞ்சய், என்னடா? நீ எங்கள் கூட வரியா? டேய் நம்மளே 4 பேர் இருக்கோம், உன்னை எப்படா கூப்பிட்டு போகிறது? வர்றது பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஃப்ரெண்டோட வண்டி இருக்குது. வார்டன் தான் என்ன சொல்லுவாருன்னு தெரில. ரவி சார் தானே, பார்த்துக்கலாம் வா. என்னடா? அது நம்ம ஹவுஸ் ஓனர் சர்ப்ரைஸ். ஹவுஸ் ஓனர் பொண்ணா? நான் பார்த்ததே இல்லை. தான் கல்யாணம் ஆச்சு, அது தெரியாமல் டேய் எங்கடா அவன்? குர்ரா கேக்குறா, நான் வச்சுருக்கேன். இந்தா நீ வச்சிரு. சரி, எதில் வச்சுட்டா விட்ட நான் போறீங்க? கூட்டு அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இரு. இப்போ எடுத்துட்டு வா போ. டேய் பாத்துறாதடா. ஊருதுடா, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா மச்சான், சர்ப்ரைஸா? வந்தோடனே சாப்பிடலாம். டேய் தொடாதடா மச்சான். டேய் என்னடா அது, சிலிண்டர் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு வெட்டு. இரு. என்னடா எதுவுமே எழுதல? டேய் உனக்கு பிறந்தா உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், வெட்றா. வெட்டு. டேய் நீ எப்படா வந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்லுவான், நீ வெட்டுறா இப்போ. சரி கேக்கு முடிஞ்சிச்சு, ட்ரீட் எங்க? அதானே. அதேதான். அதேதான். போலாமா? ஏய் எனக்கு வேணாண்டா, நீங்கள் குடிங்க. டேய் இங்கே வந்து எல்லாம் குடிச்சு தானே ஆகணும், அப்புறம் அவன் ட்ரீட்டுக்கு என்ன மரியாதை? நீ ஊத்துறா. அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, விடுங்க நம்ம குடிப்போம். இந்தா. Cheers.
நம்ம கிளாஸ் பிரியாவை லவ் பண்ணதானே நீ? அதையே நீ கேட்குற? ஏய் விட்றா, பேசாமல் குடி, பேசிக்கலாம். ஏய் வாங்கண்ணா செல்ஃபி எடுத்துப்போம். ஏய் இல்லைடா, வேணாம். ஸ்டோரிலாம் போட மாட்டேன், எல்லாம் மெமரிஸ்க்காக. இனிமே உன்னை நான் அவ கூட பார்க்கக்கூடாது. அதை நீ சொல்லாத, அவ சொல்லட்டும். என்ன மச்சான் ஒன்றுக்கா? பிரியாவை லவ் பண்ணுறோம்டா. ஏய் விட்றா, பேசிக்கலாம், உட்காரு. விட்றா, சொன்னா புரியாதடா உனக்கு. ஏய் அதான் பிரியாவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஏய் என்ன பண்ணீங்க, டான்ஸ் ஆடுறீங்களாடா? மச்சான் நானும் வரேன் மச்சான், வா மச்சான், என்னையும் சேர்த்துக்கோங்கடா. டேய் நானும் மேலே படுத்துக்கிறேன்டா. ஏய் வாடா. ஏய் காலை விட்றா, கையை விட்றா. படுத்தே கிடக்கா. டேய் நம்பிடுறா. டேய் எந்திரா, என்னன்னு பாடுறா. சஞ்சய், டேய் சஞ்சய், மூச்சு இருக்குடா, என்னடா பண்ணுறது? நானா வாங்கி வச்சு கொடுத்துட்டேன். ஏய் நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருடா. எனக்கு என்ன, ஃபஸ்ட் இயர் பண்ணலான்னு நினச்சேன். ஏய் வே ஏன் வருண்டா. வரும் நம்பர் இருக்கா? எந்த வருண்? எம்பிபிஎஸ் டிபார்ட்மெண்ட்ரா. எனக்கு கூட வரும் சரியாதப்போ அவன்கிட்ட தானே கேட்டோம். ஓ அவனா? அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, ஆனால் அவன் நம்பர் இருக்கிற ஆள் எனக்கு தெரியும். யாரா? மலர். ஹலோ சொல்லுடா. ஹாய் மலர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் ஓகேவா? அப்புறம் காலை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, நீடா? மலர், வர நம்பர் இருந்தால் கொஞ்சம் சென்ட் பண்ணுறியா? அவன் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அவன் நம்பர் உனக்கு எதுக்கு? அது டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா. கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன், நீ சென்ட் பண்ணுறியா? ஓகேடா, சென்ட் பண்றேன். ரொம்ப நேரமா இப்படியே தான் ப்ரோ இருக்கான். எங்கே ப்ரோ அடிபட்டுச்சு? ஓ இங்கே தான் ப்ரோ, செம்ம அடி. ப்ரோ அவருக்கு எங்கே ப்ரோ அடிபட்டுச்சு? ப்ரோ தலையில தான் ப்ரோ. அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? இதோ காட்டுறேன் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ. ப்ரோ அவர் பேர் என்ன ப்ரோ? சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் 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 ப்ரோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு கிளினிக் ஒரு அட்ரஸ் தரேன், நீங்கள் போய் பாருங்க. வர என்னாச்சு? அது கீழே வந்து மயக்க போட்டான் டாக்டர். வருண் எல்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டானா? அப்புறம் எங்கே கேட்குறீங்க? என்ன? இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர். ம் ட்ரீட்மெண்ட் பார்க்க விடுங்கடா. நான் நைட்டில் வர்றதே பெரிய. எங்கடா போகிற? இவங்க வேற குடிச்சிட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கு, போய் தம் போட்டு டீ குடிச்சிட்டு வரேன். தொலையலை. இரு நானும் வரேன். சரி வா. ஏய் எங்கடா போறீங்க? வாடா. ஏய் சஞ்சய் உள்ள இருக்கான்டா. ஏய் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தானே இருக்குது, அதுக்குள்ளே வந்துடலாம் வா. ஹலோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? டீக்கல் இருக்கும் ப்ரோ. அவர் கண்ணு முடிச்சிட்டாராம், டாக்டர் என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, சீக்கிரம் போய் பாருங்க. சரி ப்ரோ இந்த போகிறோம் ப்ரோ. நம்ம கூட படிச்ச பாரி, ஆனா நமக்கு தான் முகம் மறந்து போச்சு. இதுதான் என் தியரி. எப்படி
இவங்கெல்லாம் யாரு? அவனுக்கு தலையில் அடிபட்டதுனால எல்லாத்தையும் மறந்துட்டான். மறந்துட்டானா? மெமரி லாஸ் மாதிரி. ஓ, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணப்படுத்தலாமே அந்த மாதிரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மருந்து கொடுத்துட்டீங்களே, அவன் நல்லா தூங்கி இருந்துச்சானா சரியாக போயிடும். வாங்க போ. டே, அந்த படம் ஒழுங்காக பார்த்தியா? அதில் அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்காது. ஆனால் இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. அவன் பேர் கூட தெரியலை. நீங்கள் வேணா இப்போ பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். டேய் கிரண், என்ன? அப்போ பிரியா மறந்துருப்பான்ல? டேய், நாங்களாம் யாருன்னு தெரியுதாடா? உன்னோட கிளாஸ்மேட்ரா. நான் ஜானி, இவன் ஜெய், இவன் சத்யா, இவன் கிரண், இவன் வில்சன். எங்களை யாருமே தெரியலையாடா? உனக்கு என்னாச்சுண்ணா? நீ எங்கள் கூட வரியா? டேய் நீ எப்படா வந்த? எனக்கு வேணாண்டா, நீங்கள் குடிங்க. இனிமேல் உன்னை நான் அவ கூட பார்க்கக்கூடாது. அதை நீ சொல்லாத, அவ சொல்லட்டும். சொன்னால் புரியாதடா உனக்கு. டேய் சஞ்சய், நீங்கள் போய் பாருங்க வரேன். ஓவா? கன்ஃபார்ம்டா. டேய், நம்ம சரக்கு அடிக்கிறப்ப செல்ஃபி எடுத்தோம்ல, அது கொடு. இதுவா ஞாபகம் இருக்கா? ஏய், அவன் ஃபோன் எங்கடா? அவங்கிட்டாண்டா இருக்கும், இரு பார்க்குறேன். ஏய், அதை ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கான் பாரு. டேய் லாக் சொல்கிறா. பிரியா ஃபோட்டோ இருக்கான்னு பாரு. என்னப்பா, அவனுக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சா? இல்லை சார். இது வேலைக்கு ஆகாது போல். சரி, நியூராலஜி ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் தரேன், காலையில் போய் பாருங்கள். அவரால் தான் எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, கிளம்புங்க. சரிங்க சார். டேய், உனக்கு வேறு ஏதாச்சும் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? ஞாபகம் தான் பார்ப்போம். பிரியா ரைட்ரா. டேய், அதான் காலைல டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அப்புறம் என்ன, மூடிட்டு படுங்க, காலைல பார்த்துக்கலாம். மச்சான் இதெல்லாம் நமக்கு தேவையாடா? உன் பொதுநாள் வந்தாண்டா அப்படி ஆச்சு. எல்லாம் அந்த முன்னாடி உட்காந்துருக்க நாயெல்லாம் வந்ததுடா. அங்கே பாரு, திருச்சியே தடவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரோம். ஓ, நீங்கள் பாலா டாக்டர் சொன்ன பசங்களா? சரி, என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு பின் தலையில் அடிபட்டதுனால ஜமாய்வு ஆயிருக்கு. ஜமாயுவா? இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. இந்த நண்பன் படத்தில் வருமே, அதானே? அதே தான். பல தடவை பார்த்த விஷயம் தடவை பார்த்த மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் இவருக்கு பின் தலையில் பலமாக அடிபட்டதால் கொஞ்சம் சிவியராக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போட்டும் பார்க்கலாம். இப்போ போய் பாருங்க.
டேய் உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? நாங்களாம் யாருன்னு தெரியுதா? ஆ டேய் இது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ தேங்க்யூ சார். சரிப்பா. ம் அண்ணே ஜிபே இருக்காண்ணே. ஜிபேவா அப்படின்னா டேய் ஜிபே தெரியாதா? எவ்வளோடா? 100 ரூபா. சரி நான் ஜிபே பண்ணிடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. டேய் அவன் தரேன்ட்டான்டா. டேய் இவனுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் இல்லடா. என்னது? நம்ம இவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் கேட்ட விஷயம் இவனுக்கு அடிபட்டப்ப நாம அவன்கிட்ட சொன்னதா? டாக்டர் டாக்டர் காசை கொடுத்துட்டு போங்கடா டேய்.